அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்கள் மித்ரா. அமரபூபதின்றவர் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயங்களை தான் நம்ம ஒன்றா பார்த்துட்டு வரோம். போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இப்போ போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, அவர் ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அங்கே அருள்வாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் இவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆல்ரெடி அந்த கம்பெனியை விற்க சொன்ன அம்ரிதா கவுர் அப்படின்றவங்க பாம்பேலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அந்த கம்பெனியை விற்றுட்டதாகவும் 4வது நாள் பாபா என்ன சொல்லியிருந்தாரு அருள்வாக்குலன்னா, அந்த கம்பெனியை விற்ற 4வது நாள் அவங்களுக்கு 25,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும்படியாக நான் செய்கிறேன் அப்படின்றது தான் பாபாவோட அருள்வாக்கு. அதுக்காக இப்போ அவங்க அந்த கம்பெனியை விற்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சொன்ன மாதிரி அந்த 4வது நாள் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. அதே நேரத்தில் இவருக்கும் ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரை நாங்கள் பார்க்கணும், அந்த சாய்பாத மெய்யடிமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமரபூபதின்றவரை இங்கே கூட்டிகிட்டு வாங்க பாம்பேக்கு அப்படின்ற மாதிரி இவருடைய நண்பர் அந்த பாஸ்கருன்றவர்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த அம்மாவோட பேச்சு இவருக்கு கொஞ்சம் கூட சுத்தமாக பிடிக்கல. அவங்கள பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதுக்கு அவரோட நண்பர் பாஸ்கர் என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவங்க பாபாவோட அருள்வாக்க நம்பலை, அதுவும் இல்லாமல் அதை அலட்சியமாக வேற அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பாபா ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதில் கண்டிப்பாக நல்லது தான் இருக்கும், உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அந்த பெண்மணியை எனக்கு பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத இவருடைய சீடரான அந்த பாஸ்கர்ன்றவர்கிட்ட சொல்கிறாரு. இப்போ பாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாது, அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டாங்க, நீங்கள் தான் பெரிய மனசு பண்ணி அவங்கள மன்னிக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறாரு. எப்படியும் நீங்கள் சொன்ன அந்த அற்புதம் நடக்க தான் போகுது, இன்னும் 4 நாட்கள் நீங்கள் இங்கேயே தங்கி இருங்க, அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துறாரு அவருடைய சீடரான பாஸ்கர். இவரும் சரி அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்திலேயே தங்கி இருந்து வந்தவங்க எல்லாருக்கும் அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு அவருடைய நேரத்தை போக்கிக்கிட்டே இருக்காரு. இவர் சொன்ன மாதிரியே அந்த அம்ரிதா கவுருன்றவங்க கம்பெனியை விற்ற 4வது நாள் அவங்களுக்கு ஒரு செய்தி வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பாபாவோட அதிசயம், பாபாவோட ஸ்டன்னிங் மிராக்கிள், சூப்பர் மிராக்கிள் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் இப்போ நடக்குது. என்னன்னா, அம்ரிதா கபூருக்கு வேற ஒரு பெரிய கம்பெனிலேருந்து வேலைக்கான உத்தரவு வருது. நீங்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. எப்போவோ இவங்க இந்த ரொம்ப கஷ்டத்தில் இந்த 25,000லாம் நஷ்டத்தில் போயிட்டு இருந்தது இல்லையா, அப்போ நிறைய கம்பெனியில் போய் இவங்க இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி டெஸ்ட் எல்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் கிடைக்கல, அந்த வேலைலாம் கிடைக்கலன்னு சொல்லி தான் சரி இவங்க கம்பெனியை விற்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவுக்கு இவரை வர சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பயோ எழுதின அந்த கம்பெனியோட ஆஃபர் லெட்டர் இவங்களுக்கு வருது, வாங்க அப்படின்னு சொல்லி. அந்த பெண்மணி அம்ரிதா கவுருக்கு பயங்கரமான சந்தோஷம். அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, திடீர்னு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கம்பெனிலேருந்து. அதனால் அவங்களால சந்தோஷம் தாங்க முடியல. உடனே இந்த பாஸ்கருக்கு ஃபோன் போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த சாய்பாத மெய்யடிமைன்னு சொல்லக்கூடிய அமரபூபதின்றவரை உடனே கூட்டிக்கிட்டு பாம்பேக்கு வாங்க அப்படின்றாரு. பாம்பேக்கு நீங்கள் அவரை கூட்டிகிட்டு வரலன்னா நான் இப்போ புதுசாக சேர போகிற அந்த வேலைக்கு நான் போக மாட்டேன், நான் அங்கேயே வந்துடுவேன் அந்த வேலைக்கு போகாமல் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நீ உடனே அவரை கூப்பிட்டு இங்கே வந்துடு அப்படின்றது தான் அந்த அம்மாவோட உத்தரவு. இந்த அமரபூபதின்றவருக்கும் புரியுது, அந்த அம்மாவோட மகிழ்ச்சியும் அவங்க பரபரப்பாக பேசுகிறதும் எல்லாமே சேர்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படின்றது புரியுது. உடனே இவரோட சீடரான அந்த பாஸ்கரும் இவரை கூட்டிகிட்டு பாம்பேக்கு புறப்படுறாரு. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தில் இவர் சொன்ன மாதிரியே 4 நல்ல வேலை கிடச்சிச்சு இல்லையா, ரயில் நிலையம் அவர் ட்ரெயினில் போகிறாரு. ட்ரெயின்லேருந்து இறங்கின உடனே அந்த ஸ்டேஷன்லேயே அவங்க எல்லாரும் இவரை மரியாதையோட கூட்டிகிட்டு போகிறாங்க. மரியாதையோடையும் கௌரவத்தோடையும் இப்போ இவரை கூட்டிகிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் சென்ற மறுநாள் அந்த பாம்பே அவரோட அம்ரிதா கவுர் வீட்டுக்கு போனதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா, அந்த அம்ரிதா கவுர் இவருக்காக ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க. அந்த விருந்தில் கிட்டத்தட்ட 50க்கும் மேலே பஞ்சாபி பெண்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு அந்த விருந்து முடிவில் அந்த 50 பெண்களுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே இவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவர் அங்கே 4 நாட்கள் அவங்க வீட்டில் தங்கியிருக்காரு. அந்த 4 நாட்களும் அவங்க விருந்து உபச்சாரம் அப்படின்னு சொல்லி நல்லா அமர்க்கலப்படுத்துகிறாங்க. இவர் நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏற்பாடெல்லாம் பண்ணி நிறைய நல்லா சூப்பர் சாப்பாடெல்லாம் செஞ்சு அவரை நல்லா கவனிக்கிறாங்க. இப்போ இவர் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அவர் பாம்பேலேருந்து சென்னைக்கு போகணும். இப்போ நம்ம ஒரு ட்ரெயினில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம்னாக்கா சென்ட்ரலில் போய் மாறி போவோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவர் பாம்பேலேருந்து சென்னை வர்றதுக்கு
தாதர் அப்படின்ற ஒரு இடத்த வந்து போய் சேரணும். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அங்கேருந்து சென்னைக்கு போக முடியும். அந்த அம்மாவோட கணவர் இருக்கார் இல்லையா, அமிர்தா கபூரோட கணவர், அவர் வந்து அந்த பகுதியில் கொஞ்சம் பிரபலமானவர், அரசியல்வாதி அவர். அதனால அவரே வந்து இவருக்கு டிக்கெட் எடுக்கிறாரு. ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணியும் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் டிக்கெட் வந்து அவருக்கு கிடைக்கவே இல்லை. பாம்பேலேருந்து தாதர் பார்த்தீங்கன்னா பயணம் செய்கிற தூரம் வந்து ரொம்ப நேரம் ஆகும். அது அவ்வளோ ஈஸியான வேலையும் கிடையாது. அதனால இவர் வந்து முன்பதிவு இல்லாமல் அப்படி பயணம் செய்கிறது வந்து இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சில நேரம் நிற்க வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால ரொம்ப சிரமமான விஷயம் அப்படின்றதால இவர் வந்து இந்த விஷயத்த பாபா கிட்டேயே ஒரு கோரிக்கையாக வைக்கிறாரு. அந்த இடத்துலயே அவர் அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கார் இல்லையா, அந்த இடத்துலயே அவரோட கண்களை மூடி பாபாவோட ஸ்லோகங்களை சொல்லியபடி பிரார்த்தனையில ஈடுபடுறாரு. இப்ப பாபாவும் அருள்வாக்கு செய்யறாரு, உனக்கு அனைத்து வசதிகளும் உண்டு அப்படின்றது தான் அவருக்கு கிடைச்ச ஒரு வாக்கு. இவரும் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க கிட்ட எல்லாம் சொல்றாரு, நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க, ரிசர்வேஷன் டிக்கெட் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க கிட்ட சொல்றாரு. அவங்க எல்லாருமே வந்து பல வகையில் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, பல பேர்கிட்ட கேட்குறாங்க. அந்த பெண்மணி அமிர்தா கபூரும் தனக்கு தெரிஞ்ச பலர்கிட்ட அந்த ரிசர்வேஷனுக்காக கேட்டு பார்க்குறாங்க. எல்லாமே வந்து நிராகரிக்கப்படுது. இவரோட கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் இல்லாத ஒரு டிக்கெட் மட்டும்தான் இவர்கிட்ட இருக்குது. அதை வச்சு டிடியை சந்திச்சு அவங்க வந்து ரிசர்வேஷன் டிக்கெட்டாக மாற்றணும். அதாவது டிக்கெட் பரிசோதகர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் அந்த டிக்கெட்டை கொடுத்து அதை வந்து ரிசர்வேஷன் டிக்கெட்டாக மாற்றணும். அந்த முயற்சியிலையும் எல்லாரும் ஈடுபடுறாங்க. ஆனால் அதுவும் வந்து வெற்றி பெற முடியல அவங்களால. அதுக்கப்புறம் இவர் மறுபடியும் பாபாவையே மனசுல நினைக்கிறாரு. அப்ப பாபா கிட்ட இருந்து என்ன ஒரு உத்தரவு வருதுன்னா, S5 கோச் கீழே ஒரு டிக்கெட் பரிசோதகர் இருப்பாரு, அவர்கிட்ட போயிட்டு நீ வந்து இந்த டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணி தர சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு அவருக்கு கிடைக்குது. இப்போ இவரும் பார்த்தீங்கன்னா அந்த கோச் எங்கே இருக்குது, S5 கோச் எங்கே இருக்குன்றதை தேடி போய் அங்கே இருக்க டிக்கெட் பரிசோதகர்கிட்ட இவரோட டிக்கெட்டை கொடுத்து அதை ரிசர்வேஷன் டிக்கெட்டாக மாற்றித்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. மேலும் என்ன பேசுகிறாருன்னா, நான் வந்து சென்னை வரைக்கும் போகணும், அவசர காரியமாக இங்கே வந்தேன், கோவில் தீர்த்த யாத்திரை எல்லாமே வந்து முடிச்சுட்டு பயணத்தை வந்து இப்போ நிறைவு செஞ்சுருக்கேன், திரும்பி போகிறதுக்கு எனக்கு வந்து நீங்கள் ஒரு இருக்கையை ஒதுக்கீடு பண்ணி கொடுக்கணும், அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இதுக்கு எனக்காக நீங்கள் உதவி பண்ணுங்க, நன்றி அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி அந்த டிக்கெட் பரிசோதகர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவர்கிட்ட வந்து ரிசர்வேஷன் டிக்கெட் கேட்கும்போது எல்லாருக்குமே பல பேருக்கு இல்லை அப்படின்ற பதிலை தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ இவருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே ஏறிக்கோங்க, நான் வந்து ஒதுக்கீடு செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அந்த S5 கோச் இருக்கு இல்லையா, அதில் ஏறிக்க சொல்கிறாரு, இதில் ஏறிக்கோங்க அப்படின்ட்டு. இவரும் வந்து அங்கே இருக்க எல்லார்கிட்டையும் வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த வண்டியில் ஏற போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி அமிர்தா கபூர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து முன்னாடி வந்து இவர் கையில் 10,000 ரூபாய் பணத்தை வந்து அவருக்கு கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய சீடரான இந்த பாஸ்கர் லக்ஷ்மண் ஹின்லே அவரும் வந்து அந்த நேரத்தில் முன்ன வந்து இவர் கையில் 7,000 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்து அவரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் உங்களோட அருளாசிக்காக எங்கள் பக்தர்களோட அன்பளிப்பாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. ஒரு வழியாக இவரும் வந்து வண்டியில் ஏறிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரியா விடை கொடுத்துட்டு அந்த பயணம் வந்து நல்லபடியாக தொடங்குது. கிளம்புறாரு சென்னைக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, இதோட மிராக்கிள்ஸ்ன்ட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாபா கிட்ட இவர் வந்து செலவுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட ஒய்ஃப் வந்து இவரை கேட்க சொல்லுவாங்க. அதுக்காக அவங்களும் அருள்வாக்கு கேட்ட உடனே பாபா சொல்லுவார், ஒரு வாரத்தில் உனக்கு வந்து கையில் பணம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு நடுவில் தான் வந்து இவர் இந்த ஊருக்கு வந்துடுவார், பாம்பேக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய ஒரு மாத செலவு, இவருக்கு குடும்ப செலவு எவ்வளோ ஆகும்னா 7,000 ரூபாய் அப்போ ஆயிருக்கு. இப்போ இவங்க கொடுத்தாங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாவா இவர்கிட்ட வந்திருக்கு. சரியாக அதே ஒரு வாரத்தில் பாபா வந்து கிடைக்கிற மாதிரி இவருக்கு ஒரு அற்புதத்தை பண்ணியிருக்காரு. பாபா எப்படி வந்து அதிசயங்களை நிகழ்த்துவார் அப்படின்றது வந்து கொஞ்சம் இந்த ஸ்டோரிஸ்லாம் கேட்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ பூ விழறது, சாமி மேலேருந்து விபூதி கொட்டுறதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாபா உடம்புலேருந்து தேன் வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் உனக்கு பணம் வரும் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, ஏதாவது வேலையிலேருந்து இல்லை யாராவது எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, இல்லை நம்ம பையன் செய்கிற வேலையிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று அவர் நினச்சிருப்பாரு. இப்போ இந்த ஊருக்கு வந்து இவருக்கு வந்து அன்பளிப்பாக அந்த பணம் கிடைக்கும் அப்படின்றத அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். பாபா இந்த மாதிரி தான் பல விதமான அதிசயங்களை பல முறைகளில் நிகழ்த்துவார்.
என் செலவுக்கு பாபா சொன்னது போலவே பணம் தந்துட்டாரு அப்படின்ற மகிழ்ச்சி இவரோட மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு. என் மீது பரிவும் அன்பும் கொண்டு பாச மழையில் நனைய வைத்து என்னை மகிழ்விக்கும் பகவான் ஷீரடி சாய்நாதரை எண்ணி நான் நெக்குருகியவனாக நான் புறப்பட்டேன் அப்படின்ட்டு சொல்றாரு. உன்னை காக்கிறதுக்காக தான் நான் இருக்கேன், உனக்கு எதுக்கு இந்த மனக்கவலை அப்படின்ட்டு பாபா இவர்கிட்ட கேட்குற மாதிரி அவர் உணர்ந்ததாகவும் இந்த பயணத்தை தொடங்கினதாகவும் சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. ஓம் சாயி சரணம். பாபா நிகழ்த்தின இந்த லீலை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்ததா பாபா நிகழ்த்தின வேற ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.